கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈரம் உண்டு கண்களாரியும். என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈரம் உண்டு கண்களாரியும். நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும். நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும். நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு. நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு. யார் என்னை பாரோ இறைவனின் பொறுப்பு. என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈர உண்டு கண்களாரியும். சேலைக்குள்ளாடும் மங்கையின் மேனி. மேனிக்குள்ளாடும் மனமெனும் ஞானி. ஞானியின் மனமும் ஆசையில் தேனி. ஞானியின் மனமும் ஆசையில் தேனி. நான் ஒரு ராணி பெண்களில் ஞானி. என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். கல்லிலே உண்டு கண்களா அறியும். இது ஒரு உயிரெழுத்து. ஏ என்ற எழுத்துக்களின் ஓசையை குறிக்க பயன்படும். அபவ், ஆல், எகெயின், ஏப்ரல், ஏ ஒலிகளுக்கு இடைப்பட்ட ஒலியிலும் வரும். உதாரணம் அண்ட், ஆவரேஜ், ஆங்கர், ஆம்பிஷன். பேச பேச தானாகவே உச்சரிப்பினை அறிந்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் தப்பாய் பேசுங்கள். திரும்ப திரும்ப பேசி பழகுங்கள். யாரை பற்றியும் கவலைப்படாமல் கூச்சப்படாமல் பேசுங்கள். ஆங்கில அறிஞர் ஆக்குங்கள். ஆங்கிலம் ஓர் உலக மொழி. உலகின் எந்த பகுதியிலும் ஆங்கிலம் பேசுபவர்கள் புரிந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஆங்கிலமே பொது மொழியாக இருக்கிறது. எனவே ஆங்கிலம் தெரிந்திருப்பது நமக்கு மிகவும் அவசியம். ஆங்கிலம் கற்பதற்கென்று ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அவைகளை வாங்கி படித்து ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கில மொழியை எளிதில் பயில சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ரியல் ரைடர் ரியல்டி யூடியூப். 2000 வீடியோக்களுக்கு மேல் உள்ளது. ஜான் பாஸ்கோ. ஆங்கிலம் ஓர் உலக மொழி. உலகின் எந்த பகுதியிலும் ஆங்கிலம் பேசுபவர்கள் புரிந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஆங்கிலமே பொது மொழியாக இருக்கிறது. எனவே ஆங்கிலம் தெரிந்திருப்பது நமக்கு மிகவும் அவசியம். ஆங்கிலம் கற்பதற்கென்று ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அவைகளை வாங்கி படித்து ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கில மொழியை எளிதில் பயில சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ரியல் ரைடர் ரியல்டி யூடியூப். 2000 வீடியோக்களுக்கு மேல் உள்ளது. ஜான் பாஸ்கோ. அப்ரிவயேஷன் சுருக்கம். ஜிபிஎஸ், ஜார்ஜ் பெர்னான்ஷா. ஜிஐ, கவர்மெண்ட் இஷ்யூ. ஜிஎன்பி, Gross National Product. GPO, General Post Office. HSD, High Speed Diesel. IAA, International Airports Authority. IAS, Indian Administrative Service. ICJ, International Court of Justice. ICS, Indian Civil Service. பழமொழிகள். இறுகினால் களி, இலகினால் கூழ். இறைக்க ஊறு மணர்கேணி, ஈய பெருகும் பெரும் செல்வம். இறைத்த கிணறு ஊறும், இறையாத கேணி நாரும். இனத்தோடே வெள்ளாடு தன்னோடே. இன்றைக்கு இலை அறுத்தவன் நாளைக்கு குலை அறுப்பான். ஈர்க்கு விடும் தலையில் தேளுக்கு விடும் கொடுக்குள். ஈட்டி 8 முழம் வாயும் பணம் பாதாள மட்டும் வாயும்.
ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈர நாவிற்கு எலும்பில்லை. அறிவியல் கேள்வி பதில்கள். ஒளியின் வேகத்தை முதலாக அளந்த விஞ்ஞானியின் பெயர் என்ன? பதில் ரோமர். வாஸ்டெட் என்பவர் விஞ்ஞானி. இவர் எதை கண்டுபிடித்தார்? பதில் மின்காந்த விளைவை. எலும்பு முறிவை எதை கொண்டு கண்டுபிடிக்கலாம்? பதில் எக்ஸ் கதிர்கள் மூலம். எபிடாஸ்கோப் என்பது என்ன? பதில் அச்சிடப்பட்டவற்றை திரையில் காண உதவும் ஓர் கருவி. லவ்வபிள் கோட். படித்ததில் பிடித்தது. You're like a snow lake, unique and exquisitely beautiful in your own way. நீ பனி படர்ந்த ஏரி, நிகரற்ற இணையற்ற தனித்தன்மை வாய்ந்த சீரிய மிக்க எழில் வாய்ந்த மிக நேர்த்தியானதை போல் அல்லவா உன் தனி வழியில் செல்கிறாய். 2 is company. 3 is crowd. 2 பேர் நட்பு, 3 பேர் கும்பல். 2 பேரும் வேணாம், 3 பேர் வேணாம், ஒருத்தூர் போதும். ஒருத்தூர் தான்ப்பா இன்பம். தனிமையிலேயே இனிமை காண முடியுமாலாம் சொல்லுவாங்க. தனிமையில் தான் இனிமை காண முடியும். தொல்லையே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. சோறு கொஞ்சம் இருந்தால் போதும், ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு இருந்தால் போதும். தூங்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ இருக்குது. பத்தாக்குறைக்கு இந்த மதப்பேரை வச்சுன்னு கோயிலும் உங்கவங்கெல்லாம் கட்டி வச்சுன்னு இருக்கிறாங்க. காலையில் மதியானம் ராத்திரி சோறு இருக்குது, பிரச்சனை இல்லை, போயினே இருக்கணும். இந்த சனியை 2 பேர் 3 பேர் 10 பேர் 100 பேர் இந்த மாதிரி கர்மாந்தரங்க கூடலாம் நீ சேர்ந்தினா இதுங்களுக்கோசரம் பாவ காரியங்களை பண்ணணும், தவறுகளை செய்யணும். ஜால்ரா போடணும், சிங்கி செக்கு போடணும், பின்னாடியெல்லாம் காட்ட சொல்லுவான், காட்டணும். தேவையாதெல்லாம் உனக்கு. தனிமையிலேயே இனிமை காண எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியாக. 2 in distress makes sorrow less. இருவர் துயரம் துயரை குறைக்கும். அப்படின்னா அதாவது இப்போ நானும் என் ஒய்ஃபு அம்மா உடல் வச்சுக்கணும், புள்ளதாச்சி ஆகிட்டா, இப்போது வழியில் துடிக்கிறா, நான் உடனே இறைவா இறைவா வழியில் துடிக்கிறா, அந்த புலப்பத்துக்கிற தன்மையை நீ எனக்கு கொடுத்துருக்க கூடாதா, அந்த வழியை நீ எனக்கு கொடுத்துருக்க கூடாது. நான் எதிர்கசமாக ஒரு ட்ராமா இருக்கிறேன்னு வையா, உடனே அவள் சிரிச்சிடுவா. பாதி துயரம் என்கிட்ட வந்துடும். பைத்தியக்காரனுக்கு என்னப்பா பழமொழி இது? கர்மாந்திரம், தண்டக்கர்மாந்திரம் பிடிச்ச பழமொழி. பாதி துயரத்தை நான் வாங்கிக்கணுமா, மீதி துயரத்தில் வச்சுருக்கலாம். இருவர் துயரம் துயரம் குறைக்குமா? இலையா பழமொழி பழமொழி பழமொழி. யார் துயரத்தையும் யாரும் வாங்கிக்க வேண்டாம். துயரமே இல்லாத வாழ்க்கை என்ன, அதை கண்டுபிடித்து ஆராய்ந்து அதன்படி வாழ்க்கையை ஓட்டுங்கள். ஒருத்தன் துயரம் இன்னொருத்தன் சுவையெல்லாம் சுமக்க முடியாது. 2 wrongs can never make a right. ஆமாம், ஒன்றை சரி செய்வதற்கு 2 தவறுகள் செய்பவன் மகா மடையன், மாட்டு மடையன். நம்ம என்னடா அவர் எப்போ பார்த்தாலும் மாட்டு மடையன், மாடு மேய்கிறவன்னு தப்பாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் பேசுவேன். ஏன்னா அந்த மாட்டை மேய்கிறான் பாருங்க, மாட்டு வண்டி பின்னால் 200 டன் இரும்பை இழுக்க வகுறான், அதை போட்டு அடி நடிக்கிறான். மாட்டு அந்த வால் இருக்குதுல்ல, அதை பிடிச்சி பல்லில் கடிக்கிறாங்க. மட்டையன் அந்த அவன் குமரான் பாருங்க, சாமி ஏதோ யமன் சிவன்றான, அவன் நேரில் வரணும். அந்த மாட்டை அடிச்சான் பாரு, அந்த சவுக்கில் அத்தனை சவுக்கடியும் மைண்டில் வச்சுக்கணும். அவனை நட் ரோட்டில் வச்சு அடின்னு சாவர அடிக்கணும். சரி போட்டோம். ஒரு தவறு செய்தவனை திருத்துவதற்காக நீ 2 தவறு 3 தவறு 10 தவறுன்னு செஞ்சு உன்னை அழிச்சிக்காத. ட்ரூத் ஸ்ட்ரெச்சஸ் பட் நெவர் பிரேக். உண்மை நீளுமே தவிர ஒருபோதும் உடையாது. ஆமாம், ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த லோக்கல் பசங்க கஞ்சா அடிச்சிட்டு அப்பா கட்சியில் இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், ஆமாம் மாமூல் கேட்கலாம், அது கேட்கலாம், போலீஸ்காரங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம எதை வேணா செய்யலான்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் எவனோ ஒருத்தன் வருவான்றான், எவையா வருவான்? திருட்டு பசங்க தான் வருவானுங்க. எதிர்த்து நிற்க தெரியாதவன், துணிவு இல்லாதவன், இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வறுமை இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இந்த மாதிரி லோக்கல் பசங்க அவங்ககிட்ட பிடிங்கி தின்னுட்டுருக்கான், நீ எதிர்த்து கேட்குறதில்ல, அடிச்சு சாவை அடிச்சுட்டு போயாண்டா. அப்போ ஜெயிலில் இருந்தால் என்ன குறைஞ்சிட போறியா? இப்போ மட்டும் என்ன, நீ ஜெயிலில் தானே இருக்கிற, வீடுன்ற ஜெயிலில் இருக்கிற, இல்லை ரோடுன்ற ஜெயிலில் இருக்கிற. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை 4 விஷயங்களை செஞ்சுட்டு போய் சாவேன்.
இளநயனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே வீணை ஒரே ராகம், இளநயனும் பூங்காற்று. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரும் மீது கண்ணை இழந்த வண்டு. தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணிலனையா இளமயனும் பூங்காற்று. அங்கம் முழுதும் பொங்கும் இளமை பதம் இதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள். கேட்க நினைத்தால் மறந்தாள், கேள்வி முன் விழுந்தாள். என்ன உடலோ என்ன உறவோ, இளமயனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் துடித்தால் கண்ணேது. கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைக்கும் கிளியே, இந்த நிலைதான் எந்த விதியோ, இளமயனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. Ugly women finally dressed are the uglier for it. ஆமாம், குருட்டு கண்ணுக்கு கருப்பு மை ஈட்டா கண்ணு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? குருடனுக்கு எப்படிப்பா கண்ணு தெரியும்? அந்த குருட்டு கண்ணுக்கு கருப்பு மை, இந்த ரவுண்டாக அந்த பிப்பிள் இருக்குல்ல, கண்மணி கருமணின்னு சொல்கிறாங்களா, அங்கே மையில் கண் எழுதுனா பார்வை தெரிஞ்சிடுமா? நோ, தெரியாது. இங்கே எல்லாருக்குமே கண் இருக்குது, கருமணி இருக்குது. பட் அனைவருமே குருடர்களாக தான் இருக்கிறார்கள். வேரிலிருந்து அடி வேரிலிருந்து பார்க்கவில்லை எதையுமே. சும்மா நுனிப்புள் மேயிற மாடுகள், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஆமாம், குருட்டு வாழ்வில் குருட்டு வாழ்க்கை, அவ்வளோதான். வேற நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வேர்ப் வினைச்சொல், ப்ரெசண்ட் வேர்ப் நிகழ்கால வினைச்சொல், பாஸ்ட் வேர்ப் கடந்த கால வினைச்சொல். ப்ளூம் ப்ளூம்ஸ் ப்ளூம்டு, புஷ்பி பூ அலர் தழை. பிளாசம் பிளாசம்ஸ் பிளாசம்டு, மலர்ந்து வெறி அலர். ப்ளோ ப்ளோஸ் ப்ளீவ், காற்று வீசு ஊது வீங்கு வெடி. பிளண்டோ பிளண்டஸ் பிளண்டோடு, பெருந்தவரிசை. பிளஷ் பிளஷிஸ் பிளஷ்ட், வெட்கப்படு நாணம் ஒரு. பூஸ்ட் பூஸ்டடு, தற்புகழ்ச்சி பேசு அல்லது செய். உச்சரிப்பு. ஆங்கிலத்தில் உள்ள 26 எழுத்துக்களில் AEIOU ஆகிய 5 எழுத்துக்கள் தவிர எஞ்சியுள்ள 21 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும். EAEE கன்சனன்ஸ் மெய் எழுத்துக்கள். EBF BBF இதுபோல் உடன் CDFGH JKLMNOPQRSTVWXYZ ஆகியவையை வலது பக்கத்திலும் சேர்த்து புதிய ஒலிகளை உச்சரிப்பை ஏற்படுத்தலாம். வேர்ஸ் பவர், அகஸ்டம் மரபு, அச்சீவ் முயன்று அடை, எய்த பேறு நிறைவேற்று. அச்சீவ்மெண்ட் எய்துதல், வெற்றி நிலை எட்டுதல். ஆசிட் டெஸ்ட் கடும் தேர்வு. அக்னாலேஜ் ஒப்புக்கொள் ஏற்றுக்கொள். அக்னாலேஜ்மெண்ட் ஒப்புகை ஏற்கை ஒப்பனம். அக்னாலேஜ் ரிசிப்ட் பெற்றமைக்கு ஒப்புகை அளி. அக்னாலேஜ்மெண்ட் டியூ ஒப்புகை சார்பு சேர்ப்புடனான. ட்ரூத் இஸ் த மதர் ஆஃப் டெசிட்.
நம்பிக்கையே ஏமாற்றத்தின் தாய். வேறொரு பழமொழியில் பார்த்தோம், ஆமாம், நம்பிக்கை தான் தெய்வம்னு. இந்த பழமொழியில் பார்த்தா நம்பிக்கையே ஏமாற்றத்தின் தாய். இப்படி தான் உலகத்தில் எல்லாமே வேறுபடுகிறது. ஒருத்தர் சரின்னுவார், இன்னொருத்தர் சரியில்லைன்னாரு. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதுக்காக நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க முடியுமா என்ன? நம்ம எப்படினோ நம்ம எப்படியோ அப்படியே போயிட்டே இருக்க மாட்டேன் தான். காட்டு மிராண்டி காட்டு அருமையை சாமின்றான், பாம்பை சாமின்றான். அவன் மாடு அறிவில்லாதவன் அப்படி தான் சொல்லுவான். எதையோ சொல்லிட்டு போட்டோம், அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் சொல்கிறான், நமக்கு பிடிச்சிருக்கிறத நம்ம செய்கிறோம், நமக்கு எது சரின்னு செய்தோ அதை செய்வோம். பட் தேவையில்லாமல் எதையும் நம்ப வேண்டாம். ஆமாம், ட்ரூத்னா உண்மை, ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. உண்மையானவர்களுக்கு எதை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். பொய்யானவர்களை ஈஸியாக உண்மையானவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. அப்படியே உங்கள் போக்கிலே போயிட்டே இருங்க. யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வுதான். நம்மிடம் ஒற்றுமை இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வுதான். அன்பானவர்களே, நாம் உலக அழிவின் விளிம்பில் இருக்கிறோம். உலக முடிவு இது, கலியுகம் இது. எல்லோருக்கும் தெரியும் உலகம் ரொம்ப சீக்கிரமாக அழிய போகுதுன்னு. ஸோ ஒற்றுமையே இல்லாமல் 5000 10,000 ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்துருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும். இனியாவது இருக்கப்பட்டவர்கள் கோடி கோடி கோடியாக குவிச்சு வச்சுருக்கீங்களே, அதையெல்லாம் வெளியே எடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. சாவர நேரத்துலையாவது ஒற்றுமையாக எல்லோரும் பகிர்ந்து உண்டு சாவோமா? நன்றி. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே வலிமை. நான் ஒற்றுமைனா அதுக்கு என்ன அர்த்தம் கூட தெரியாமல் யோசிப்பேன். என்னடா ஒரு ஒற்றுமையே இல்லையே மக்கள்கிட்ட அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு 1 வீக் முன்னால் ஒற்றுமைனா என்ன என்பதை நான் பார்த்தேன். பேப்பரில் தான், இலங்கையில் தான். இந்த பாராளுமன்றம் அந்த சிங்களர்களையே வந்து நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிங்களரெல்லாம் வந்து இந்த பொருளாதாரம் பற்றாக்குறை, பால் விலை ஏறி போச்சு, சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பாராளுமன்றம் எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த ஒற்றுமை பார்த்தீங்களா? இதே போல் ஒற்றுமை இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்க போகுது. என் கண்களில் தெரிகிறது அது. அதனால் யாரும் ஒருத்தவங்க யாரை சொந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகளை ஏமாற்றினால் அவர்கள் பிள்ளைகளாலேயே எரிக்கப்படுவார்கள், அல்லது தாய் தகப்பனார் பிள்ளைகள் எரிக்கப்படுவார்கள். அதுதான் இங்கு இலங்கையில் நடக்கிறது. மீண்டும் மீண்டும் இதுபோல் தான் உலகில் எல்லாமே நடக்க போகிறது. ட்ரஸ்ட் மேக்ஸ் ஃபார் ட்ரெஷரி. நம்பிக்கையே துரோகத்திற்கு வழிவகுக்கும். உண்மை நம்ம கூடவே வச்சுன்னு இருப்போம், பின்னாடி சுருக்குன்னு சொல்லிவிடுவோம். அதே ரொம்ப காலமாகவே இது நடக்குது. சீசரை குத்துறியா அப்படி அந்த இப்போ ரீசன்ட்லி பேப்பர் நியூஸ் ஒன்று புள்ள மாதிரி வாழ்த்துருக்காங்க. டிரைவர் ஒருத்தன் பேர் என்னமோ கிருஷ்ணன் தவிர நேபாளி. ஆமாம், பணத்துக்காக சொத்து சுகத்துக்காக அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க 2 பெரியவங்களை தட்டிகிட்டு இருக்கான். தட்டி கொண்டு போய் என்னமோ பண்ணிட்டாங்க. ஸோ இஸ் அரெஸ்டட், ஜெயிலில் இருக்கிறான். உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ நம்பணும், யாரை நம்பணும்? கர்ப்பாம்பூச்சி நம்ப மாட்டான், எறும்பை நம்ப மாட்டான், எலியை நம்ப மாட்டான். அதால் பெரிய துன்பங்கள் இருக்காது. அதை வலை வச்சு பிடிப்பான். திருட்டு பசங்களை கூடையே வச்சு சுற்றின்னு இருப்பான். அறிவு கட்டுறா எப்படியா போகிறானுங்க, நமக்கு தேவையில்லை. எவன் செத்தா நமக்கு என்ன? நம்ம மனுஷன் நம்ம நல்லா வச்சுக்கிட்டு வாழணும், அவ்வளோதான். ட்ரஸ்டிங் டூ மச் ஆஃப் அதர்ஸ் இஸ் த ruin ஆஃப் many. அளவுக்கு அதிகமாக நம்புவதே பலர் அழிவுக்கும் காரணம். யாரை நம்ப வேண்டும்? நான் என்னை தான் நம்ப வேண்டும். என்னிடம் மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, இதை நான் ஆராய்ந்து என்னை நான் யார் என்று உணர்ந்து என்னை என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து எனக்காக என் குடும்பத்துக்காக நான் பாடுபட்டு உழைத்தால் என் குடும்பம் நல்லா இருக்கும். அதே போல் ஒவ்வொருவரும் நினைத்தால் அவர் குடும்பம் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஆமாம் என் தெருவில் இருக்கிறவனெல்லாம் ஏமாற்றி அதிகமாக அவன் மேலே நம்பிக்கை வச்சு, ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஏமாற்றி அவன் மேலே நம்பிக்கை வச்சு இப்படியே போனீங்கன்னா ஆமாம் பலர் வாழ்க்கைக்கு அளவுக்கு அதிகமாக பிறரை நம்பினது தான் காரணமாக இருக்கிறது. பலர் வாழ்க்கையில் இது உண்மை. ட்ரஸ்ட் மே பி சப்ரஸ்ட் பட் நெவர் ஸ்ட்ராங்கிள்டு. உண்மையை அடக்கி ஒடுக்கலாம், ஆனால் நெறித்து கொள்ள முடியாது. ஆமாம், ஒரே பத்திக்கின்னு எரியும், அந்த வெளிச்சத்தில் உண்மையெல்லாம் வெளியில் வரும். இப்போ நிறையா அப்படி தான், எங்கே பார்த்தாலும் எல்லாம் நாடு எரிஞ்சின்னு தான் இருக்குது. ஈவன் இலங்கை கூட எரிஞ்சின்னு இருக்குது. நிறைய உண்மை வெளியே வருது.
நம்ம கனவு இருக்குது பார்த்தீங்களா, ராத்திரி காண்றோமே, அதை வந்து கரெக்டாக காலையில் வந்து தெளிவாக பார்க்க முடியாது. இப்போ நான் வீடியோ பேசுகிறேன், எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம், அது வீடியோ காட்சி பண்ணுது. அதே மாதிரி நம்ம கனவு வந்து வீடியோ காட்சி பண்ணுற மாதிரி மூளை இருக்கிற இடம் தெரியும், மனசு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. மனசில் தான் கனவு வருது. இதை ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் நம்ம போட்டு பார்த்தா நம்ம பண்ணுற அயோக்கியத்தனம் என்னன்றது தெரியும். ஆனால் மிஷின் இல்லை. எப்படி மனசே எங்கே இருக்குன்னு தெரில. அதை ரெக்கார்ட் பண்ணுற கேமராவை எவன் கண்டுபிடிக்க போகிறான்? பார்ப்போம், ஃப்யூச்சரில் நடந்தாலும் நடக்கும். ட்ரூத் நெவர் பெரிஷஸ். உண்மை ஒருபோதும் அழியாது. பொய் 10 நிமிஷம் தாங்க. 1 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவாங்க. குற்றம் செய்கிறவனுக்கே அது தெரியும், 1 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடுவானுங்கன்னு. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தம் பங்கு போட்டுக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி கண்டுபிடிக்க முடியாதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அவர்களுக்கு தெரியும். உண்மை ஆனவர்கள் உண்டு. உண்மை அது அப்படியே இருக்கும், ஒன்றும் இல்லாமல் இருக்கும். வசதி இல்லாதவன் இருப்பான், ஆனால் அழிவது இல்லை, ஒருபோதும் அழியாது. அவனை அழிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அவன் நெருப்பு மாதிரி இல்லை. அந்த வெளிச்சத்தில் அவனை அழிக்க வராங்கல்ல, அவங்களே அந்த தீயில் பட்டு அந்த தணலில் பட்டு கருகி செத்துப்போவாங்க. உண்மையாக தைரியமாக வாழுங்க. ஒரு காலத்துலேயும் அழிவில்லை உங்களுக்கு. தைரியமாக உண்மையாக வாழுங்க. செக்கு மீது ஏறி கொண்டால் சிங்கப்பூர் போகுமா? சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தேருமா? கொக்கு பார்த்து கற்றுக்கொள்ள வாழ்க்கை என்ன என்பதை கொத்தும்போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சீலந்தி வலை, பாசம் என்பது பெருக்கவலை, சொந்தம் என்பது சந்தையாடி, இதில் சுற்றம் என்பது மந்தையாடி. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். ட்ரூத் இஸ் த பெஸ்ட் அட்வொகேட். உண்மையே சிறந்த வழக்கறிஞர். வழக்கறிஞர்களே, நீதிபதிகளே, பதவி உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு தயவு செஞ்சு உண்மை என்றால் வழக்கறிஞராம் பழமொழி சொல்லுகிறது. நீங்கள் அப்படியா இருக்கிறீர்கள்? அயோக்கியர்களை வெளியே விட்டு லஞ்சத்தை வாங்கி பங்கு போட்டுக்கொண்டு இன்றைக்கி வந்து இயற்கை வந்து நம்ம மேலே கோபம் அடையக்கூடிய அளவுக்கு அப்பாவிகளை கொண்டு சென்று வதைக்கிறீர்கள். தயவு செய்து பாருங்கள், உண்மைன்னா யாராம்? வழக்கறிஞராம். ஒரு வழக்கறிஞர் தான் அப்புறம் நீதிபதி ஆகிறார். ஸோ நீங்களே இவ்வளோ கேவலமாக இருந்தால் எப்படி? இயற்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் எரியுது. இலங்கை எரியுது, ரஷ்யா எரியுது, உக்ரைன் எரியுது. நாடுகளில் முக்கால்வாசி காடுகளெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்தியா கொஞ்சம் எரியாமல் இருக்குது. எரிய வச்சிடாதீங்க. இயற்கை வந்து நெருப்பாக கொட்ட போகுதா, நெருப்பு மழை பெய்ய போகிறதா. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு எண்ணத்தோடு உள்ளத்தோடு உண்மையாக வாழுங்க வழக்கறிஞர்கள். ட்ரூத் இஸ் மைட் அண்ட் வில் ப்ரிவேல். உண்மை வலிது நெடிது நின்று ஜெயிப்பது. உண்மைதாங்க. இவ்வளோ பெரிய மோசமான அயோக்கியத்தனம் படைத்து இருக்கிற இந்த உலகத்தில் ஒருத்தவன் உண்மையோடு வாழ்வது எவ்வளோ கடினம். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பணம், காசு, பதவி கிதவிக்கெல்லாம் ஆசைப்படாமல் ஏதோ கிடைச்சது போதும், உடுத்துனது போதும், சாப்பிட்டது போதும், தூங்குனது பிளாட்ஃபார்மாக இருந்தால் கூட உண்மையோடு வாழ்ந்தான் பாருங்கள், கடைசி வரைக்கும் ஜெயிச்சான் பாருங்கள், நின்று ஜெயிச்சான் பாருங்கள். அதுதான் உண்மை. காசு, பணம், பதவி எல்லாம் பிச்சைக்கார பசங்க எச்ச துட்டை கொடுத்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு சீட்டிங் பண்ணிவிட்டு அதை வாங்குறானுங்க. அவர்கள் வெற்றி அடையவே இல்லை. அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். நீ மனிதனாயிருக்கிறாய், உண்மையாயிருக்கிறாய். அவன்தான் மனிதன், நீதான் மனிதன். உண்மையாக வாழுகிறாய் அப்பா, நீதான் மனிதன். கோடையில் ஓர் நாள் மழை வரக்கூடும், கோயில் சிலைக்கும் உயிர் வரக்கூடும். காலங்களாலே காரியம் பிறக்கும், காலங்களாலே காரியம் பிறக்கும். காரியம் பிறந்தால் காரணம் புரியும். என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும்? கண்ணிலே என்ன உண்டு,
கண்கள் தான் அறியும், கல்லிலே ஏற ஒன்றே கண்கள் அறியும்.